பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 24, 25 மற்றும் 26வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 24வது அதிகாரத்திலே ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாக ஆசாரியர்கள் பிரிக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். ஆசாரியர்கள் தேவ சமூகத்திலே ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் ஆரோன் புத்திரர்கள் வழியாக வருகிறவர்கள். ஆம், எலேசாரின் புத்திரரிலும் இம்மாத்தின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுகளாக இருக்கும்படி இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவது காரியங்களுக்கென சில நபர்களை நியமிக்கும் போது அது ஓட்டு போட்டல்ல, சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற காரியத்தை வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. சீட்டு பலவான்களிடையே சிக்கரிக்கும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த வசனங்களின்படி பழைய ஏற்பாட்டு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் யூதாஸுக்கு பதிலாக அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஜெபத்தோடு சீட்டு போட்டு தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் தெரிவிக்கிறது. யோசுவா நிலங்களை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது சீட்டு போட்டு கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், சீட்டு போட்டு ஆசாரியர்களை தெரிந்து கொள்கிறது, ஆசாரிய வகுப்புகளை தெரிந்து கொள்ளுதல். இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமது பரிசுத்த இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி பிதாவுடைய சமூகத்திலே ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் நிறுத்தியிருக்கிறார். ஆசாரியம் ஊழியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரதான ஆசாரியனாய் கிறிஸ்துவே நமக்காக பிதாவுடைய சமூகத்திலே அந்த வலது பார்சத்திலிருந்து நமக்கு பரிந்து பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து 25வது அதிகாரத்தில் பாடகர்கள் குழுவை நியமிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரை துதித்து பாடுவதற்கு, கர்த்தருடைய சமூகத்திலே பாடல்களினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு பாடகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்கள் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். அதோடு கூட இசைக்கருவிகளோடு, சுரமண்டலம், தம்புரு, கைத்தாளன் இசையோடு அங்கே பாடல்கள் பாடும் பொழுதே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லி தெரிகிறது. கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்கிற தங்கள் தகப்பனாகிய எதிர்த்தூணின் வசத்திலே சுரமண்டலங்கள் வாசிக்க எதிர்த்தூணின் குமாராகிய கெதலியா, செரி, எஷாயா, அபிஷியா, மல்தியா ஆகியவர்களால் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆம், கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரோடு கூட அவர்கள் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே வாசல் காக்கிறவர்களாக அங்கே சிலர் நிறுத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவருடைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே எந்த பணிகள் நமக்கு இருந்தாலும் அந்த பணியை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போடு அதை செயல்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டு சபையிலே நமக்கு ஆண்டவர் பல காரியங்களை வைத்திருக்கலாம், பல ஊழியங்களை வைத்திருக்கலாம். எல்லாவற்றையும் அசதியோடு செய்யாமல் உற்சாகத்தோடு பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நாம் செயல்படும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படி பரிசுத்தம் என்னும் தெரிந்து கொண்ட பொருட்களை எல்லாம் அங்கே காக்கும்படி பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாக அதிகாரிகள் நியமிக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் இந்த 26வது அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. கர்த்தருடைய வேலைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒப்புவித்த எல்லா காரியங்களையும் குறித்து ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார். நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவர்கள். சரியாக உண்மையாக செய்யும் பொழுது
உண்மையும் உத்தமமாகி செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மையும் உத்தமமான ஊழியக்கார கண்ணே என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று அழைக்கிறார். கொஞ்சத்தில் உண்மை இல்லாமலே அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிறவர். அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த அருமையான நாளிலும் நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.